கண்ணா. பெட்டி படுக்கையெல்லாம் ரெடியே எடுத்து வச்சுடு. சாப்பாடை முடிச்சுக்கிட்டு புறப்படலாம். நான் அதுக்குள்ள கல்யாண வீட்டுக்கு போய் மூர்த்தி சார்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி. வணக்கங்க. வணக்கம். இங்க மாதவின்னு ஒருத்தங்க. என் மகதான். ஓ வணக்கம். வணக்கம் டாடி. நான் அப்ப சொல்லல, பாலகிருஷ்ணன் சார் கிரேட் ஆர்டிஸ்ட், கிஃப்டட் டான்சர் இவர்தான். வணக்கம். முதல்லயே தெரிஞ்சா நேத்து மேரேஜ்ல இவர் டான்ஸே வச்சிருக்கலாமே. ஐயோ அந்த அளவுக்குலாம் என்ன வரலைங்க, சும்மா கத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான். டூ மாடஸ்ட். வாங்க. வணக்கம். டாடி. என்னம்மா? சரோஜா வீட்ல வரதுன்னா வர சொல்லுங்க, நம்ம கூட அழைச்சிட்டு போலாம். அப்புறம் கூப்பிடலன்னு குறை சொல்ல போறாங்க. ஆகட்டும் பாப்பா. இந்த உறவுக்காரங்களால இதான் தொந்தரவு. அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க. நீங்க உட்காருங்க. ராமு, ராமு, இந்த வேலைக்காரங்களே இப்படித்தான். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே, எப்படா இடம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க குத்தம் சொல்றதுக்கு. இதே தொந்தரவு சிநேகிதர்களாலே வரலாம் இல்லையா? ஏ உங்களை நான் அப்படி நினைப்பேனா? நினைக்கலாம்ல. நீங்க எனக்கு பந்துவும் இல்ல மித்திரனும் இல்ல, அதை விட உயர்வா என் மனசுலயே இருக்கீங்க. அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, என்ன பாலகிருஷ்ணான்னு கூப்பிடுறத விட்டுட்டு பந்து மித்ர பந்தோபாத்தியாயான்னு கூப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கே. நாளைக்கு நீங்க பெரிய டான்சர் ஆயிட்டா பண்டிட்டுங்க டைட்டிலே சேர்த்துக்குங்க. ஐயோ அம்மா, அது இன்னும் ரொம்ப பெருசாயிடுங்க. பண்டிட் பந்து மித்ர பந்தோபா. அதனால என்ன, அந்த பேர் நீளமா இருந்தா முதல் எழுத்தெல்லாம் எடுத்து பானா 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 பானான்னு வச்சுக்கோங்க. குட் ஜோக்ல. ஏங்க இந்த பானா 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 ஆவறதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆயிடுங்க. அதுக்கு முன்னால வெறும் பாலுவா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்ங்க. என்ன வேணும் சொல்லுங்க. அம்மா மாமாலாம் இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெயினுக்கு ஊருக்கு போறாங்க. நீங்க எடுத்த போட்டோல ஒண்ணு கொடுத்தா காமிச்சிட்டு. நிஜமா சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி தோணுச்சா? அவங்க அப்படி கேட்டாங்களா? அம்மா தான் கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேணாம் மரியாதையா இருக்காது அப்படின்னாங்க. நான் தான் தைரியம் சொல்லி கேட்டு. இப்பதான் உங்க அம்மா மனசு புரிஞ்சது போல இருக்கு, அப்படித்தானே? ஆமாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க மனசு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நல்ல வளர்ச்சிதான். சரி, பாலு பானா பால் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மறுபடியும் பால் ஆயிட்டீங்களே. போட்டு கொண்டு வரேன். ஏன் பாக்குறீங்க? உங்க அம்மாவுக்கு. கொஞ்ச நாள் பரிச்சயத்திலேயே ஒருத்தர் இவ்வளவு பரிவு காட்டினா நான் எப்படி? நீங்க மாபெரும் கலைஞர் ஆகும்போது மறக்காம இருந்தா அதுவே போதும். அதுக்காக தான் எதுக்கும் நல்லதுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். என்னங்க? நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எங்கூடயா? The world famous பாலு சாரே எங்களுக்கும் தெரியும் சொல்லிக்கிறதுக்கு. பானா பானா பானா. பானா பானா பானா. சரி, இப்ப யாரு எடுப்பாங்க? இது தானே எடுத்துக்கோ. ஓ, இதுக்கு அதெல்லாம் தெரியாது பாவம். சொல்லுங்க எப்படி எடுக்கணும், கத்துக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? ஃபோக்கஸ். இதான் ஃபோக்கஸ். இதா? சரி. செய்யுங்க. சரி சரி, நீங்க செய்யுங்க. கரெக்ட். ஓ, ஐம் சாரி.
இது பாருங்க, இதான் டைமர். இத பாருங்க. இப்போவே அமுக்க கூடாது. நான் அங்க போய் நிக்க போறேன். நீங்க செட் பண்ணிட்டு அங்க வாங்க. ஓகே? இதா? புரிஞ்சுதா? அதான். நீங்க ரெடி. உங்க பக்கத்துல எனக்கும் கொஞ்சம் இடம் வைங்க. இது இதானே? அதான். அமைக்கிட்ட கிளிக் ஆயிடு வாங்க. என்னங்க இது போயிட்டே இருக்கு கிர்றன்னு? கிளிக் ஆயிடு வாங்க. கிளிக் ஆயிடு வாங்க. என்னது? வாங்கண்ணா. ஸ்மைல். அப்பா, நீ கண்ணம் போடுறது பார்த்தா கன்றாவியா இருக்கு. ரகு சார், ரகு சார். ஏய் பாலு, அவன் விட்டுறா. என்ன பேசுற நீ? வாடகை கட்ட கண்டபடி பேசுறதா? எனக்கு வேண்டியது என் வாடகை. சும்மா வெட்டி டான்ஸ், வெட்டி பேச்சு. என்னங்க? என்னங்க? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அந்த ஆளு எனக்கு அவ்வளவுதான். பாலு சார் இருக்கிறது இந்த வீட்ல தானே? ஆமாங்க. நீங்க யாரு? என் பேரு மாதவிங்க. நீங்க தானா? கண்ணா, ஏய் பாலு. மாதவி அம்மா வராங்க. யாரு வந்தா எனக்கு என்னையா? நான் ஏன் பயப்படணும்? அம்மா, ஐயோ. வாங்க ஒத்த கால் நடனாங்கிறது. வாங்க. இங்க மாமா தாங்க. இந்த வயசுல ஆட்டம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்த வாரம் அரங்கேறேன். பூரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கால்ல வேணும். இது முதல் பாடம் தானே. குருபக்தி குருபக்தி. கொஞ்சம் வெளியே போடு. வெளியே மாமா, நீங்க சிலுக்கு மாதிரி பாப்புலர் ஆயிடுவீங்க. அப்படி சொல்லாதீங்க. இதான் ஆரம்பம். ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, முழுசா வந்துடும். வந்துருமா? முழுசாவா? பாக்கலாமே. கொஞ்ச நாள்ல என்ன புரியும்? 100ல கூட வராது. இருக்கிற உண்மையை விட்டு வச்சுட்டாங்க. வாங்க. என்ன இப்படி பண்ணீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். கலக்கா தன் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காரு உங்க மாமா. Something great. நீங்க இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? அட்ரஸ் கேட்டதும் போட்டோவை போஸ்ட்ல அனுப்பிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். உட்கார். ஒரே ஊர்ல இருக்கும்போது போஸ்ட் செய்ய அவசியம் இல்லைன்னு. ஒரே ஊர்? அது எப்படி நீங்க இது கை உங்க கேமரால கூட வரலன்னா என் தலையெழுத்து அவ்வளவுதாங்க. ஏங்க மாதவி, தேங்க்யூ. நாட்டியத்துல இந்த அளவு ஆர்வம் உள்ள மனுஷனை நான் பார்த்ததே இல்ல அங்கிள். டான்ஸ் தான் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. So devoted, so religious. நீங்க கூட ஒரு தடவை டான்ஸ் பாருங்களேன். எதுக்கம்மா? அதான் தெளிவா எழுதிருக்கியே, பார்த்த மாதிரிதான். குட் லயஞானம், குட் பாவஞானம், வெரி குட் ஃபுட் ஒர்க். He must be fine. அதனால அவருக்காக ஆல் இந்தியா டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுத்துங்க. இந்த தடவை டெல்லின்னு சொன்னீங்கல்ல? ஆமாம்மா. A good occasion, very good opportunity. It will be fine. செலக்ஷன் கமிட்டி சேர்மன் டாக்டர் திவாகரடா, நம்ம பட்டுவேர் செகண்ட் சன். ஜிஎம்ஹெச்ல என்கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சான். குட் ஆர்ட் லவர், வெரி குட் ஜென்டில்மேன், ஃபைன் பர்சன். Is it? பால் புரோகிராமை தவறாம இன்க்ளூட் பண்ணுங்க. செய்றேம்மா. Okay, that will be very good. fine also. டாடி, ஜூஸ் கொண்டு வரேன். சரி. யார்டா அந்த பையன்? என்னமோ தெரியலடா. கல்யாணத்துக்கு போனப்போ பரிச்சயம் ஏற்பட்டிருக்கும். மாதவிட்ட முன்ன விட இப்ப ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா மாறி இருக்கா. இட்ஸ் a good change, very good improvement. அதுக்கு தான் அவ ஹாப்பியா போட்டோ எடுத்தாலும் கட்டுரை எழுதினாலும் நான் கண்டுக்கிறதே இல்லடா. ஆனா இந்த சந்திப்பு, இந்த பழக்கங்கள். எப்படியோ இன்னைக்கு மாதவி கடந்த காலத்தை மறந்து இருக்கிறது நல்லதுதான்டா. இட்ஸ் குட், வெரி குட். இட்ஸ் ஃபைன் ஃபார் ஹர்.
ஏங்க ஆல் இந்தியா மியூசிக் ஃபெஸ்டிவல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்களே அது என்ன அவ்வளவு பெரிய விழாவா? பின்ன என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டீங்க? பெரிய விழாங்க அது. எங்க இருந்தோ கலைஞர்கள் வருவாங்க. இருங்க பார்த்து உட்காருங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, ஒவ்வொரு வாட்டி பிரைம் மினிஸ்டர் கூடங்க. அவ்வளவு பெரியவங்களுக்கு எல்லாம் மத்தியில நல்ல கலைஞர்களுக்கு சமமா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுன்னா ஜாதகத்துல எழுதி இருக்கணுங்க. அதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுங்க நினைச்சு பாக்குறதே கஷ்டம். எப்போவாது இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கவாது போயிருக்கீங்களா? எங்கங்க எப்போ ஒரு தடவை காலில் கையில விழுந்து நம்ம குரு தயவுல ஒரு டிக்கெட் அதிர்ஷ்டவசமா கிடைச்சது. சரியா புறப்படுற நேரத்துல நம்மகிட்ட இல்லாம வழக்கம் போல தலையெழுத்து நல்லா இருக்கணுங்க. இந்த தடவை நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு என்கிட்ட கொஞ்சம் இன்விடேஷன்ஸ் இருக்கு, போயிட்டு வாங்களேன். எப்படி இப்ப இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஆல் இண்டியா டான்ஸ் இதான் இனாகரல் டான்ஸ் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அம்மாடியோ. ஒடிசி டான்ஸ் ரிசைட்டல் சோனால் மான்சிங். பெரிய டான்ஸர் அவங்க. பின்ன மோகினி ஆட்டம் ரிசைட்டல் பை கீதா நாயர். ஆஹா. கதக் டான்ஸ் ரிசைட்டல் பை கோபி கிருஷ்ணா. இந்த தடவை எல்லாமே பெரிய ஆளுங்க தாங்க. கிளாசிக்கல் டான்ஸ் ரிசைட்டல் பை பாலு. இவரும் பெரிய டான்சர் தாங்க. என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.